ஸோ என்னடா பண்ணுறது, ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் போல் இருக்குதே ஆசைப்பட்டு நாங்கள் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். பட் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு ரெடிலாம் பண்ணியாச்சு. பட் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது செய்யறதுக்கு. யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க அந்த சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணோம். அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் ப்ளஸ் வந்து மிளகு, அது ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கொத்தமல்லி 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து சில்லி, சால்ட்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் நான் தேவையானது அளவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சேர்த்து இதோட பிசைஞ்சு வச்சாச்சு. கறியோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டுக்கிட்டேன் உப்போடு சேர்த்து. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு, மேரினேட் பண்ணியாச்சு. நல்லாவே பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இந்த சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணி வச்சோம்ல அதையும் எடுத்து போட்டாச்சு. நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து ஊற்றி நம்ம கிளறி வச்ச அப்படியே எடுத்து கொட்டிட்டு ஒரு கிளறி தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் தான் மூடிட்டு அதில் இருந்த தண்ணியே போதும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் தேவையில்ல, கருவிலே விடும் தண்ணி. இப்போ பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடினேன். ஃபஸ்ட்டு மூடி வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இடையில கிளறி விடணும். நொடியில் நம்மளுடைய சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதை வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம். சில பேர் ரசத்துக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பாருக்கெலாம் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணிலாம் விட்ட பிறகு மறுபடியும் நான் தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இங்கே பார்த்திங்களா, நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டு அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வற்றினா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சேன். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நான் இறக்கி வச்சுட்டேன். சர்வ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே கிளி போட்ட சாம்பாருக்கு தான் நான் சர்வ் பண்ணியிருந்தேன். சுட சாப்பிட்டோம். இந்த மழைக்கு சுட சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.